ஹலோ எவ்ரிவன். விண்டோஸ் 11ல விண்டோஸ் 11 ரொம்ப உங்களுக்கு ஸ்லோவா ஆகுதுன்னு ஃபீல் பண்றீங்களா? நோ வரிஸ். இந்த வீடியோல உங்க விண்டோஸ் 11 ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத் ஆக்குற ஒரு 7 or 8 டிப்ஸ், எஃபெக்டிவ் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்றேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லேக் ஆகுற இஷ்யூ ரெடியூஸ் ஆகும். பூட் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மூத் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சர்ச் பார் போயிட்டு செட்டிங்ஸ்ல டைப் பண்ணுங்க. செட்டிங்ஸ்ல ஆப்னு இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஸ் இது கிளிக் பண்ணிக்கங்க. இல்ல கீழே லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் டாட் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கலி வென் யூ சைன் இன், இது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இங்க வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஆன் பண்ணும்போது இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆன் இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ நீங்க தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாதெல்லாம் ஆஃப் பண்ற பாருங்க. இதெல்லாம் நீங்க ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா உங்க சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்து அதே செட்டிங்ஸ்ல விண்டோஸ் அப்டேட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிரைவர் அப்டேட்ஸ், விண்டோஸ் அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இதுலயே அட்வான்ஸ் ஆப்ஷன் இது பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல ஆப்ஷனல் அப்டேட்ஸ் பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இங்க டிரைவர் அப்டேட்ஸ் ஒன்று இதை கிளிக் பண்ணி இது வந்து டிக் பண்ணிட்டு இங்க டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. அது இன்ஸ்டால் ஆகும், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆகும். இது ஒரு செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் வந்து அதே சர்ச் பார்ல போயிட்டு வியூ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்க. இங்க வந்து அட்வான்ஸுக்கு வந்து கிளிக் பண்ணீங்க. இங்க பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா, இங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது வந்து கிளிக் பண்ணீங்க. இதுல வந்து அனிமேஷன் இன் த டாஸ்க் பார் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சேவ் டாஸ்க் பார் தம்ப்நெயில்ஸ் ப்ளீஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஷோ தம்ப்நெயில்ஸ் இன்சைட் ஆஃப் த ஐக்கன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஷோ விண்டோஸ் கண்டென்ட் வித் டிராகிங் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்மூத் எட்ஜஸ் ஃபார் ஸ்கிரீன் ஃபான்ட்ஸ் இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தட் வந்து அதே செட்டிங்ஸ்ல சிஸ்டம் கிளிக் பண்ணிக்கங்க. இங்க வந்து பவர் அண்ட் பேட்டரி மோட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இங்க வந்து பவர் மோட் பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. இது ஒரு மெத்தடு. இப்போ அடுத்த மெத்தட் பார்த்துக்கலாமா. எதை சிஸ்டம் டைப் பண்ணுங்க. செட்டிங்ஸ்ல சிஸ்டம் சொல்லி டைப் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஸ்டோரேஜ் பாத்தீங்களா, கிளிக் பண்ணிங்க. இங்க வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து இருக்கும், அது வந்து நம்ம டெலிட் பண்ண போறோம். இதை கிளிக் பண்ணிங்க. இங்க இருக்குது பாத்தீங்களா டெம்பரரி ஃபைல்ஸ், இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்க. இங்க டவுன்லோட் செக்ஷன் மட்டும் விட்டுருங்க. நீங்க ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுவும் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் அதோட சேர்த்து டெலிட் ஆயிடும், அதை விட்டுருங்க. மற்றதான் நீங்க டிக் பண்ணி பாருங்க, ரிமூவ் கொடுத்துருங்க. இங்க பாருங்க டோட்டல் சார் ஆல்மோஸ்ட் 1.5 GB ரிமூவ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஃபேஸ் ஃப்ரீ ஆயிடும். இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சர்ச் பார்ல போயிட்டு டிஸ்க் கிளீனப்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து இங்க டிஸ்க் கிளீனப் சீட்ல இருந்து உங்களுக்கு டேரக்டா வரும். இங்க ஓகே கொடுத்துட்டு இங்க டெலிட் ஃபைல்ஸ்னு கேட்கும், இங்க டெலிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகும். இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து சர்ச் பார்ல போயிட்டு செட்டிங்ஸ் டைப் பண்ணுங்க. இங்க
பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிங்க. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, விண்டோஸ் செக்யூரிட்டி இதை கிளிக் பண்ணிங்க. ஓப்பன் விண்டோஸ் செக்யூரிட்டி இதை கிளிக் பண்ணிங்க. இங்க வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் வந்து இதை வந்து இங்க இருக்கு பாருங்க, ஸ்கேன் குயிக் ஸ்கேனுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. பாருங்க ஸ்கேன் ஆகும். உங்க சிஸ்டம்ல ஏதாச்சும் வைரஸ் இருந்தால் அது உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி காமிச்சிடும்.